வணக்கம். என்னோட பேர் கோமதி. நான் தலைவாசல்ல இருந்து தான் இருக்கேன். நான் இதோட நம்பிக்கை எனக்கு ஆல்ரெடி சாமி மேல நம்பிக்கை இருக்கு. இதோட எனக்கு போடுறது 6வது வருஷம் மாலை போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் மாலை போட்டிருக்கேன். எக்ஸாம்லலாம் நல்லா பாஸ் பண்ணணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மாலை போட்டிருக்கேன். அம்மன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால நான் போட்டிருக்கேன். பாதி பேர் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறையா வேண்டியிருக்காங்க. பாதி நடந்திருக்கு. நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம், பங்காரு அம்மா வாழ்க. இந்த மன்றம் ஆரம்பித்து இப்போ ஒரு 3-4 மாதம் இருக்கும். 14 வருஷமாக மாலை போட்டுட்ருக்கேன். அம்மா வந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வச்சதில்லை. எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக தான் நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 4 வருஷமாக வந்து நாங்கள் இங்கே சொந்த ஊர்லேயே வந்து பெருமாள் கோயிலில் மாலை போட்டுட்ருந்தோம். அம்மாக்கிட்ட வந்து ஒவ்வொரு டைமும் வேண்டிகிட்டு இருந்தமாரி பெருமாள் கோயிலில் மாலை போடுறமேம்மா, எல்லாம் வந்து இந்தமாரி தூரம் ஆரவங்கிறாங்க, அந்தமாரி வராங்களேம்மா, என்னம்மா பண்ணுறது, எங்களுக்கு ஒரு வழி காமிங்கம்மா அப்படின்னு வேண்டணும். நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி மனசில் உதயமாகி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் போய்கிட்டே இருந்தோம். முதல் வருஷம் ஒரு பஸ்ஸு மட்டும்தான் போனோம். அதுக்கப்புறம் 2 பஸ்ஸு கூப்பிட்டு போயிருந்தோம். அப்புறம் படிப்படியாக 3வது வருஷம் 4 பஸ்ஸு கூப்பிட்டு போயிருந்தோம். இது 5வது வருஷம். 5வது வருஷம் நாங்கள் மன்றமே அமைச்சிட்டோம் தலைவாசலில். சேலம் மாவட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் தலைவாசலில் புதுசாக இப்போ தான் அமைச்சு ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது. 4வது மாதம் ஆகுது. நாங்கள் வந்து 5வது மாதம் இருமுடி கட்டுறோம். இங்கே எங்கள் மன்றத்தில் நாங்கள் கட்டுறோம். அம்மா புண்ணியத்தில் இங்கே வரவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ, இந்த 3 மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது. வேள்வி பூஜை நடத்தி இந்த 3 மாதத்தில் இங்கே வந்து என்ன வேண்டுறாங்களோ அனைத்துமே அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. முக்கால்வாசி பேர் முஸ்லீம் தான் அதிகமாக இங்கே வராங்களே. அவங்களோட வேண்டுதல் அனைத்துமே அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க. மடிப்பிச்சை எடுத்து கொண்டு வந்து அம்மாவுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அனைத்து விளக்குமே வந்து முஸ்லீம் தான் வாங்கி வச்சாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கிறாங்க. நான் அதை வைக்கிறேன்ப்பா, இதை வைக்கிறேன்ப்பா, நான் வாங்கி வச்சே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிற இந்த காமாட்சி விளக்கு மட்டும்தான் எங்கள் மன்ற பொறுப்பாளர்கள் வந்து வேண்டி வச்சாங்க. இந்த கலசம் வந்து ஒரு முஸ்லீம் வந்து அவங்களுக்கு வந்து 15 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து நாங்கள் மன்றம் அமைக்கிற அன்னைக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்தமாரிப்பா நல்லபடியாக அமைங்க, எனக்கு குழந்தையே இல்லைப்பா, நீங்கள் அம்மாக்கிட்ட வேண்டிக்குங்கப்பா, எனக்காக வேண்டிக்குங்கப்பா அப்படின்னாங்க. வேள்வி பூஜை அன்னைக்கு அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் வேள்வி கலசம் ஒன்று கொடுத்தோம். கொடுத்ததுனால கொடுத்து ஒரு 2-3 மாதம் கூட ஆகலை, உடனே வந்து கரு தங்கிருச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கோயிலில் வந்து அழுதுனாங்க, புலம்புனாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு ஏதாவது நான் செய்யணும்ப்பா, ஏதாவது பண்ணணும்ப்பான்னாங்க. அம்மா நீங்கள் வேள்வி பூஜையில் கலந்துக்கிட்டீங்க, நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வேள்வி கலசம் ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல, நீங்கள் அதேமாரி அம்மாவுக்கு ஒரு ராஜேஸ்வரி கலசம் வச்சு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாரி உனக்கு என்ன எவ்வளோ வெயிட்டில் வேணும்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் உங்கள் ஆசைப்படி கொண்டு வாங்கன்னு. அதேமாரி அம்மாவோட முகமும் இது தனியாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கலசத்தோட குடத்தை தனியாக வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதேமாரி நிறையா அம்மாவுக்கு வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இந்த புடவை வந்து ஒரு அம்மா வந்து இப்போ 1 வாரமாக ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. இப்போ அவங்க இன்றைக்கி வந்து மாலை போட்டு போயிருக்காங்க. ரொம்ப 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து உழைப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மன்ற பொறுப்பாளர்களை அனுப்பிச்சி விட்டு நான் போய் என்னான்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். குங்குமம் எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டாங்க. வச்சு விட்டு இதுமாரிம்மா இந்த வருஷம் நீங்கள் கோயிலுக்கு வரேன்னு சொல்லுங்கள், வரேன்னு ஒரு உறுதியாக இருங்க, நீங்கள் உடம்பு நல்லாயிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரியே அம்மா வந்து புண்ணியத்தில் அவங்க நல்லாயிட்டாங்க. இன்றைக்கி காலையில் வந்து எப்போ நான் நல்லாயிட்டேன்ப்பா, அம்மாவுக்கு ஒரு புடவை சாத்தணும் அப்படின்னு கொண்டு வந்து அவங்க கையால் அந்த புடவை சாத்திட்டு போயிருக்காங்க. இன்ன வரைக்கும் இங்கே வந்து வேண்டி எந்த ஒரு இதுவும் நடக்காமல் எல்லாமே அவங்க வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்களே வந்து போதுமா, இங்கே இடம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இடம் நாங்கள் இன்னும் வெளியே கட்டினதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வைங்கன்னு சொல்லிடுறோம். இருந்தாலும் வந்து நான் ஏதாவது அம்மாவுக்கு செய்யணும் அந்த ஆர்வத்தை வந்து அம்மா தூண்டுறாங்க. அந்த அளவுக்கு அம்மா வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் வந்து அம்மாவை நம்பி வந்தால், அம்மாவை நம்பி போனவங்க யாரும் கைவிடப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்துடுது. சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.